தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிலுவை சுமந்தோராய் சீசனாகுவோம், சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரை சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரை சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனம். And I will dwell among the children of Israel and will not forsake my people Israel. இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வார்த்தை மூலமாக தேவன் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தையின் மூலமாக வார்த்தையாகிய தேவன் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராக. ஒவ்வொரு இருதயத்தில் நீங்க பேசுங்க. உன்னதத்திலிருந்து கர்த்தாவை ஆண்டவரை சீயோனிலிருந்து வார்த்தைகளை அனுப்பி தாங்க. வார்த்தையாகிய தேவன் ஆண்டவரை எங்களுக்கு ஒவ்வொரு இருதயங்களில் நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தலைப்பு என்ன? நம்மை கைவிடாத தேவன். சொல்லுங்க, தலைப்பு என்ன? நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் இஸ்ரவேல் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ரவேல் என்பது என்ன? சொல்லுங்க. இஸ்ரவேல்னா யாரு? யாக்கோபு. இந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறாரு? பேர் வைக்கிறது நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யாக்கோவுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அண்ணனுக்கு பயந்து கர்த்தாவே நீ ஆசீர்வதித்தாலும் நான் விட மாட்டேன். பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக மொழிங்கால் படியிட்டு விடிய விடிய துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு மாற்றத்தை ஆண்டவர் பார்க்கிறார். தன் குறைகளையும் தப்பிதங்களையும் உணர்ந்து மன்னித்து கர்த்தரை நோக்கி நீ என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே சொல்லிட்டு பிடிவாதமாக இந்த யாக்கோபு கர்த்தரை நோக்கி பிடிவாதமாக ஜெபம் பண்றதை நம்ம பார்க்கிறோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரையே திரும்பி பார்க்க வச்சார் இந்த யாக்கோபு. பார்த்து தான் ஆண்டவர் பார்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவியத்தில் மாற்றங்களை பார்க்கும்போது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இனிமே உன் பேரு யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க பாப்போம்? எத்தனை பிள்ளைங்க? நான் கேட்டேனா? பின்னாடி சொல்லுங்க, எத்தனை பிள்ளைங்க? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு சொன்னால் ஒரு சில ஒரு சகோதரன் அப்படிதான் ஒரு இடத்துக்கு பத்திரம் முடிக்க வேண்டியது இருந்துச்சு. உங்களுக்கு ஆனால் அந்த தாத்தா சொத்து பேரைங்கெல்லாம் கையெழுத்து போடணும் போலுக்கு கேட்கும் போது அவர் தாத்தாவுக்கு அந்த பேர் அவரும் ஞாபகம் மறந்தது தெரியல. அவங்க பெத்த தாயிட்ட கேட்டால் அவர் எங்க பேர் சொல்லுங்க, அந்த ஏதோ ஒரு ஊடலை பெத்த பிள்ளை ஒருத்தன் பேரை சொல்ல ஞாபகம் இல்லையா. பேரை பாருங்க. அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். 6 பிள்ளைங்க. இந்த 6 பிள்ளைகளுடைய பேரை சொல்ல தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பரிசுத்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கணும். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க? 13 சொல்றவங்க கையில் உயர்த்துங்க. 12 தான் சொல்றவங்க 12 சொல்றவங்க கையில் உயர்த்துங்க பார்ப்போம். இல்லை 13 சொல்றவங்க கையில் உயர்த்துங்க. ரெண்டுமே ஒரு சந்தேகம்தான். வந்தது நமக்கு தெரியல. சரி, எப்படி இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறணும்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13 எத்தனை பொம்பளை பிள்ளைங்க, எத்தனை ஆம்பளை பையன்? நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். நான் அங்கே விசுவாசியை சொல்லட்டும். நான் எத்தனை பேர் என்னென்ன டெய்லியும் சொல்லி கொடுக்கறதுனால மற்றவங்க யோசிக்க நம்ம இடம் கொடுக்கணும். அவங்க யோசனை பண்ணி அவங்க மறந்துருப்பாங்க. மறுபடியும் அசை போடணும், நினைவு கொண்டு எத்தனை. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பைபிள் வாசித்திருக்கீங்கன்னு தெரியுது. இது மூலமா எத்தனையோ தரம் நம்ம சொல்லியிருக்கிறோம். சொல்லுங்க. ஆண்கள் எத்தனை? 12. ஒரு பெண். பாருங்க, அந்த பெண் அதிகமாக அந்த இதில் சேர்க்க மாட்டாங்க. 12 கோத்திரம். இந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் தான் 12 கோத்திரமாக ஆண்டவர் மாத்துறார். பெண் பிள்ளைகள் பெரும்பாலும் இந்த கணக்கில் சேர்க்கப்பட. இது மாத்திரம் இல்லை, நீங்கள் அடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பெண் பிள்ளை, 12 ஆண். இந்த பெயர்கள் அப்படியே பட்டியல் போட்டிருக்கு. ஆகவே இதெல்லாம் நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 12 கோத்திரம் பாருங்க. அது போல இஸ்ரவேல், யாக்கோபு இஸ்ரவேல்னு வச்சார். கீழே வர்ற அந்த கோத்திரம் யாக்கோபின் கோத்திரம் தான் இஸ்ரவேல் ஜனம். அதுக்கு நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆதி ஆகமிலிருந்து வாசித்து பாருங்க, தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் கோத்திரத்தில் வந்த எல்லாரும் இஸ்ரவேலர். நாம் யார் சொல்லுங்க? நாம் யாரு? வெறும் இஸ்ரவேலா? ஆவிக்குரிய இஸ்ரவேல் சொல்லுங்க. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேல். பழைய ஏற்பாடுல இருக்கிறவங்க நம்ம ஒன்றும் கிடையாது. நம்ம விசேஷ ஜனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம பூரா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அந்த நாட்கள் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். எல்லாருக்குள்ள ஆண்டவர் இறங்க மாட்டார். இந்த புதிய ஏற்பாடு காலத்தெல்லாம் ஒவ்வொருவரையும் மாமிசமான யாவர் மீதும் அப்படி ஆவியை ஊற்றுகிறார். அப்ப நானா யாரா? ஆவிக்குரிய இஸ்ரவேலர். யார் கேட்டாலும் நாம் தெரிந்து சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நம்மை அவர் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல 7 காரியத்தை பற்றி நாம் பார்க்க போறோம். கர்த்தர் யாரை கைவிட மாட்டார்? 1, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார். 1, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார். 2வது, அவரை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். 3வது, நீதியுள்ளவர்களை கைவிட மாட்டார். 4வது, உடன்படிக்கையின் பிள்ளைகளை கைவிட மாட்டார். 5, ஊழியம் செய்கிறவர்களை கைவிட மாட்டார். 6வது, நம்மை விட்டு விலகவே மாட்டார். அப்படிப்பட்ட தெய்வம். அதை நாம் தியானிக்க போறோம். 7வது, முடிவு பரியந்த நம்மை கைவிடாத தேவன். இந்த 7 காரியத்தை ஒவ்வொன்றாய் நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார். 1, முதலாவது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை
கைவிட மாட்டார். இந்த பூமியில யாரோ நம்ம கைவிட்டு போயிடுவாங்க. மனுஷன் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதேன்னு சொல்லிட்டார். ஆகவே நம்முடைய தேவன் அவருடைய ஜனங்களை கைவிடுவாரா? இப்போ உங்க பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளைகளோ 3 பிள்ளைகளோ இருக்கு, ஒரு வெள்ளமோ ஏதோ ஒரு ஆபத்து வருது, உங்க பிள்ளைய காப்பாத்துவீங்களா இல்லைன்னா இன்னொரு வேற உங்க பிள்ளைகளை காப்பாத்துவீங்களா? சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்கப்பா. உங்க பிள்ளைய தான் முதலாவது என்ன செய்வீங்க? அது பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க, அன்பு அதிகமா வச்சிருக்கீங்க, முதலாவது நான் பெத்த பிள்ளைகளை நம்ம காப்பாற்றுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நமக்கு ஏதாவது ஏதாவது ஒன்று சொன்னால் அவர் தீவிரமாக செயல்படுவார். என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வசனம் இருக்கு. ஆகவே தம்முடைய ஜனங்களை கைவிடாத தேவனாய் நம்ம மத்தியில அவர் இருக்கிறார். நம்ம தான் ஒரு சில நேரம் என்ன செஞ்சிடறோம், நம்ம அநேகரை கைவிட்டுறோம். கடைசியில் கர்த்தரையே மறந்து நம்ம தூரமாக போகிறத பார்க்குறோம். இன்னைக்கெல்லாம் பாருங்க எத்தனை பேர் வரல. அதான் வசனம் நல்லா சொல்லப்பட்டிருக்கு. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர், முந்தினோர் பிந்தினோர் ஆகவும் பிந்தினோர் முந்தினோர் ஆகவும். அநேகர் பாருங்க ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டு நினைச்சு அதெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கும். வசனம் நிறைவேறுது. ஒருபோதும் நம்ம ஜீவியத்தில் நடக்கக்கூடாது. அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிந்தி வந்தவங்க, நமக்கு பிந்தி வந்தவங்க எவ்வளவு ஒரு காத்திருப்பு கூட்டத்துக்கு வரவும் தேவனை துதிக்கவும், அவங்களுக்கு 1008 வேலை இருக்கு. அவங்க காத்திருப்பு கூட்டத்துக்கு வராங்க. அதே மாதிரி இன்னொரு சகோதரியும் வந்தாங்க, மத்தியானமே வந்துருச்சு, மதியத்துக்கு மேல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிந்தி வந்த புதிய ஆத்மா, அவங்களுக்குள்ள எவ்வளவு உணர்வு இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதான் வசனம் இருக்கு, முந்தினோர் பிந்தினோர் ஆகவும். நமக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, நாம் அறிமுகப்படுத்தியிருப்போம். பாருங்க, அவங்க நமக்கு சாட்சியாக இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் மாத்துறாரு. பாத்தீங்களா? அதுதான், அதெல்லாம் நம்ம மனதுல நினைக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் நம்ம அறிமுகப்படுத்துறோன்னு அது பெருசு கிடையாது. நம்ம அறிமுகப்படுத்தினவங்க அவங்கள விட நாம் அவர்களுக்கு சாட்சியா இருக்கணும். பரிசுத்த ஆராதனைக்கு வருகிறதுலையும் சாட்சியா இருக்கணும். நீயே ரேட்டா வர, நீ எனக்கு சொல்றியாக்கும் அப்படி சொல்லுவாங்க. பாருங்க, அவங்க பிந்தி வந்தவங்க அவங்க முன்னாடியே ஜெபிக்கிறாங்க, ஆராதனையில கனம் பண்றாங்க. அதெல்லாம் நாம் நினைக்கும் போது நாம் மனதுல பயப்பட வேணும். வசனம் இருக்கு, முந்தினோர் பிந்தினோர் ஆகவும். பிந்தினோர் நேத்து வந்தவங்க, நம்ம அறிமுகப்படுத்தினவங்க முந்தினோராக இருக்கிறாங்க ஆவிக்குரிய பகுதியில. அதெல்லாம் நான் மனதில் வைத்து, இது கடைசி காலம், கிருபையின் காலம் முடிய போகுது. ஆகவே அதான் ஆவியானவர் கடிந்து கொண்டு பேசுகிறார். எப்படி ஆளி மனம் திரும்பணும், கெட்டு போயிடக்கூடாது என்று. பேர் கிறிஸ்தவ சபைன்னு இருக்கு, அவங்க பேருக்காக போவாங்க, அங்க எல்லாம் அனுபவிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட திருவிழா நடந்துச்சு. அதுக்கு ஆளோட ஆளை என்ன செய்யறாங்க, போறாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன வைக்க, செயின், பட்டு புடவை எல்லாம் முழங்கால் படிக்கிட்டுக்கிட்டே போறாங்க. அதெல்லாம் விக்கிரகத்தை நீ உண்டு பண்ற. அதே மாதிரி ஜனத்தோடு நீ போனாலும் அதை நீ வணங்குறேன்னு அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஒரு காலமும் போகக்கூடாது. ஆகவே தேவன் அப்படி இருந்தா சொல்லியிருப்பார், என் தாயாரை கனம் பண்ணுங்க, நல்ல செயின் போட்டு விடுங்க, பட்டு சேலை என்ன செய்யுங்க, உடுத்தி வைங்க, கை விட்டுறக்கூடாது சொல்லியிருப்பார்ல. தெய்வமா கும்பிட சொல்லி அவர் சொல்லவே இல்லை. நானே பலியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், அடிச்சுவட வச்சிட்டார். என்னை பின்பற்றுங்கள் இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் வழியில நாம் செல்ல வேண்டும். அது போனா தான் அங்க போக முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். செத்து போனவங்கெல்லாம் நம்ம வணங்கிட்டு இருக்க கூடாது. இயேசு மரித்தார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று நம்மோடு அவர் பேசுகிறார். நான் மரித்தவங்கெல்லாம் வணங்கிக்கிட்டு இருந்தா கடைசியில அவங்க வழியில போனா கல்லறைக்கு தான் என்ன செய்யணும், போகணும். அவங்க மரித்தவர்கள், மரித்த நிலவரமா நம்ம ஜீவியம் காணப்படும். அதான் உண்மை. அந்த ஜீவனுள்ள தேவனை, உயிருள்ள தேவனை, பேசுகிற தேவனை நான் பின்பற்றணும். அவங்க அறியாம போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களும் நம்மளும் ஒண்ணும் கிடையாது. நம்மளை விசேஷமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர் கைவிட மாட்டார். அவருடைய ஜனனா அவர் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை நம்ம செய்யக்கூடாது. தேவனை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. அதான் அந்த இடத்துல சொல்றார், கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள எப்படி இருந்தாராம். 1 சாமுவேலின் புஸ்தகம்
12வது அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான பிரியமாகிட்டார். அது பக்தி வைராக்கியமா இருக்கு. எப்படியாவது ஜனமா மாத்தணுமே சொல்லிட்டு பக்தி வைராக்கியம் பாருங்க. அப்படிதான் சிலை செய்யறவங்க அதுல பக்தி அவங்க அறியாம இருக்காங்க. அதை மனதுல வைத்துக் கொள்ளணும். எவ்வளவு பக்தி, இந்த பக்தி கூட நமக்கு இல்லையே. எவ்வளவு பாருங்க அந்த அவ்வளவு பக்தியா சொல்லி முடியாது. பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டார்கள் அறியுங்கள் என்று சங்கீத புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மளை காண்கிறார். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் அவர் பிரியப்படுறார். கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். தமது ஜனத்தை என்ன செய்ய மாட்டாரா? கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் பாக்கியமுள்ள ஜனம். தேவன் நம்மை கைவிட மாட்டார். இந்த பூமியில தகப்பனும் தாயும் நம்மை கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், உன்னுடைய பெத்த பிள்ளைக ஒரு நாள் உன்னை கைவிடலாம், உன் வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை கைவிடலாம். நீ யாரை அதிகமாக நம்பினாயோ அவர்கள் உங்களை கைவிடலாம். பணம், வீடு, பொருள், நிலம் உன்னை ஒரு நாள் உன்னை கைவிடலாம். இந்த உலகமே உன்னை கைவிடலாம். என் ஜனமே, கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் நம்மை மறப்பதில்லை. அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். இந்த பரிசுத்த ஆராதனையும் கூட அவர் பேசினார். ஆவியானவர், நான் உன்னை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று. ஆகவே கர்த்தர் நம்ம மறவாத தேவன். இந்த உலகத்துல எல்லாரும் மறந்துடுவாங்க. அதனாலதான் நம்முடைய நம்பிக்கை யார் மேல வைக்கணுமா? கர்த்தர் மேல வைக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய ஊழியக்கார் மூலமாய் சொல்லுகிற அந்த வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படியும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு ஊழியர் மூலமா தேவன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ இந்த கீழ்ப்படிதல மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. அவங்க தான் தேவனுடைய ஜனம். அவங்கள தான் தேவன் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். நம்முடைய தேவன் கைவிடாத தேவனாக இருக்கிறார். இந்த பூமியில முழு நம்பிக்கையும் யார் மேலையும் தயவு செய்து நீ வைக்க வேண்டாம். ஊழியர் மேல ஒரு நம்பிக்கையை வைக்க வேண்டாம். பெரிய பெரிய பாஸ்டர் மூலமாக மற்ற உலகத்தில் இருக்கிற பெரிய பிரபுக்கள் யார் மேலையும் நம்பிக்கை வைக்க வேண்டாம். எல்லாம் மனிதர்கள். ஆகவே முழு நம்பிக்கையும் கர்த்தர் மேல நாம் வைக்க வேண்டும். அவர் ஒருவரை நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். உள்ளங்கைகளை அவர் வரைந்திருக்கிறார். வலது கரத்தை பிடித்து நம்மளை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். நமக்கு எந்த சூழ்நிலையும் வந்தாலும் அங்க முதல்ல நிற்கிறது நம்முடைய தேவன் தான். அல்லேலூயா. நாம் அநேகர் கடன்ல மற்ற வியாதியிலும் பிசாசு பிடியிலும் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படி பின்வாங்கி போகும்போது அங்க முதல்ல நிற்கிறது பாருங்க இயேசுதான். ஒருபோதும் நம்மளை தூரமா போக விட மாட்டார். அவர் நம்மை கைவிட மாட்டார். நாம் கைவிட்டாலும் அவர் கைவிடாத தேவன். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 27வது சங்கீதம் 10வது வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. தாவீது ராஜா சொல்றாருங்க, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாக தேவன் ஆராதிக்கிற ஜனமாய் நம்மளை வைத்திருக்கிறாரே, நாம் எவ்வளவு தேவனுக்கு முன்பாக நன்றி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னார். தேவன் தமது ஜனங்களை தெரிந்து கொண்டபடியினால் அவர்களை நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல புயல் வீசலாம். உன் குடும்பத்தில் கொந்தளிப்பும் அலைகளும் சோதனைகளும் துன்பங்களும் போராட்டங்களும் வரலாம். இதன் மத்தியில தேவன் உன்னை கைவிடாத தேவனாய் உன்னை வழி நடத்துவார். அந்த பூமியில ஒரே ஜீவன் இருக்குமானால், உண்மையான ஒரு தேவன் இருக்குமானால், அவர்தாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை நீங்க பற்றி கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுவை நம்பினவங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆகவே நித்திய ஜீவன், அவரை நம்பினவங்களுக்கு நித்திய ஜீவனை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையில புயலும் சோதனைகளும் துன்பங்களும் வரும்போது நான் பின்மாற்றத்துல போயிடக்கூடாது. அதுல நம்ம கவனமாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வெள்ளிக்கிழமை பரிசுத்த உபவாச கூட்டத்துல அந்த செய்தியின் தலைப்பே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் பின்வாங்கி போனால் என் ஆத்மா அவன் மேல் என்ன செய்யாது, பிரியமாயிராது என்று நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்ம உங்க பேரு என்னதுதான்? விசுவாசம். அப்ப ஊழியர்களுக்குள்ளும் விசுவாசிக்குள்ளும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்துல நாம் நிலைத்திருக்கணும். அந்த குடும்பத்துல கூட இன்று வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பரிசுத்த உபவாச கூட்டம் வீட்டுல வைக்கிற சகோதரி கரெக்டா சொல்லிடும், மறக்காம இந்த வசனத்தை அப்படியே தியானிப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க சூழ்நிலை என்னன்னு தெரியல, வரல. அநேகர் இன்றைக்கு வராததை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செய்யணும், சந்தோஷப்படக்கூடாது, நாம் துக்கப்படணும். இது கடைசி காலம். ஆகவே வேலைகளையும் கர்த்தர் தான் எபித்து பாருங்க. எபித்து என்பது அடிமைத்தனத்தை குறிக்குது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை இந்த ராஜா என்ன அடிமைப்படுத்தினா, அதிக வேலையை கொடுத்தான். தேவனை ஆராதிப்போன்னு சொல்லக்கூடாது. அழுக்க வேலை கொடுத்தா அலுப்புல தூங்கிடுவாங்க, அந்த நினைப்பே இருக்காதுன்னு சொல்லிட்டு அது ஒரு எகிப்தின் ஆவி தேவனுடைய ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வேலை எல்லாம் சுமத்தி கடைசிக்கு பரிசுத்த ஆராதனைக்கு வரக்கூடாதபடி செய்யறது பிசாசு, அவனுடைய வேலை, எகிப்தின் ஆவிகள். இதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வியாழக்கிழமை பரிசுத்த உபவாச கூட்டத்துல பெரிய சாயம்புரத்துல என்ன கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. அப்படி நான் எதிர்பார்க்கலையே, நீங்க யோசனை பண்ணிருக்கலாம். இதே மாதிரிதான் நினையாத நாளிகையில நாம் நினைச்சே பார்க்க மாட்டோம், ஆண்டவர் வந்துருவார். ஆகவே நம்ம இருதயத்துக்குள்ள வசனம் நமக்கு இருக்கணுங்க. ஒரு ஊழியக்காரனுக்கும் விசுவாசிகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் இருந்த அந்த வார்த்தை தான் நம்ம உங்களை என்ன செய்யும், உயர்த்தும். வேற இந்த பூமியில எதுவுமே நம்மளை உயர்த்தாது. இந்த வார்த்தை, தேவன் வார்த்தையா இருக்கிறார். பரிசுத்த உபவாச கூட்டம் இங்க இருந்து அவ்வளவு தூரம் நீங்க சாதாரணமா எடுக்கிறீங்க, முடியாததோடு தான் நாங்க இங்க வாரோம். இழுத்துக்கிட்டா என்ன செய்யும், இந்த ஊழியத்தை நாங்க கொடுக்கப்பட்டது செஞ்சு ஆகணும். பாருங்க, இந்த பலவீனம் எல்லாம் தேவனுக்கு தெரிஞ்சுதான். இந்த ஊழியத்தை செய்யறானா விட்டு போயிடறானா, எனக்கு வந்த சோதனை. ஆகவே இந்த மத்தியில நீங்க உற்சாகப்படுத்தணும். கர்த்தருடைய வார்த்தை கத்துறோம் பாருங்க, கத்தி கத்தி ஜீவனை கொடுத்து கத்தணும். அந்த வார்த்தை தெரியல, கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். வழியில விதைக்கப்பட்ட நிலமா இருக்கக்கூடாது. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறக்கூடாது. பரிசுத்த உபவாச கூட்டம் எதுக்காக வைக்கிறோம்? பரிசுத்த உபவாச கூட்டம் எல்லா கட்டுகளும் பின்மாற்றங்களும் அந்த குடும்பத்தில் இருக்கிற நீங்கணும். அது கூடி வருகிற எல்லா பாவ கட்டுகளும் அறுந்து போகணும். விடுதலை. ஒரு சில ஜாதி பிசாசு என்ன செய்யுமா, ஜபத்தினாலும் உபவாசத்திலும் என்று வேற எதுக்கும் போகாது. அதனாலதான் உபவாச கூட்டம் வைக்கிறோங்க. நீங்க ஒருவேளை உபவாசமாவது இருக்க முடியாதா? 2 மணி நேரம் தான். 3 மணி நேரம் கூடுனா கரெக்டா 12 மணிக்கு முடிச்சிடுறோம். 1 மணி வரைக்கும் பார்த்தோம். ஆகவே இதெல்லாம் நம்ம உபவாசத்தை கூட்டணும். கடைசி நாளா இருக்கிறதுனால யோவேல் வாசிக்கிறோம். யோவேல்ல பரிசுத்த உபவாசனால நேமியுங்கள். ஆனா இது கடைசி காலங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிருபை கிடைக்காது. கிருபையின் வாசல் அடைபட்டுருச்சுன்னா ராஜ்யம் வந்துட்டு அதுக்கு பிறகு உபத்திரவ காலம். 3 வருஷம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் 3 வருஷம், 7 வருஷம். அந்த இப்பயே நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் இருக்கணும். அடுத்து அந்த வார்த்தை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா உபவாச கூட்டத்தை நிறுத்திட வேண்டியதான், வேற வழி இல்லை. பாருங்க, இவ கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கணும்ல. யாராகிலும் குடும்பத்தில் ஒரு ஆளுக்காவது இருதயத்தில் இருக்கணும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இருந்தா தான் ஒரு பிரயோஜனம். இந்த பரிசுத்த உபவாச கூட்டம் வச்சா அப்பதான் உங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நன்மை இல்லாம நம்ம வச்சு எனக்கும் வருத்தம் தான். ஏதாவது நன்மை இருந்தா தான் நாங்களும் சந்தோஷப்படுவோம். ஆகவே நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் சப்பானியா இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் வளர்ச்சி அடைய வேண்டும். ஒவ்வொரு பரிசுத்த உபவாச கூட்டத்துல நான் கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். கடந்த நாட்கள் ஊழியம் பார்த்த இடங்களையும் நான் கேட்பேன், கரெக்டா சொல்லிடுவாங்க. ஆகவே நீங்க மனதில் வைத்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை ஒரு வார்த்தை தான், அதை நீங்க சொல்ல தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். காட்டும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. என் இயேசு என்னை கைவிட மாட்டான்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த சபையில கண்டிப்பு இருக்கோ, கண்டிப்பு இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்க? சீர்கெட்டு போயிடுவாங்க. தீக்கு தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. ஆகவே தேவன் கடிந்து கொள்ளுகிறார். தாவீது சொல்றாரு, நீதிமான் என்னை கொட்டட்டும், அது எனக்கு எண்ணெயை போல இருக்கும் ஒரு இடத்துல சொல்றார். ஆகவே இந்த வசனத்தை கொண்டு நம்மளை சிச்சிக்கிறார். அது குறைபாடு வரும்போது சரிபடுத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதை நம்ம ஏற்றுக்கொள்ற உள்ளம் இருக்கணும். இருக்கும்போது கர்த்தர் நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிட மாட்டார். 2வது, அவரை தேடுகிறவர்களை கைவிட மாட்டார். சங்கீத புஸ்தகம் 9வது சங்கீதம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. வசனம் சொன்ன உடனே நீங்க வாசிக்கணும். விசுவாசிகள் போட்டி போட்டு வாசிக்கணும். ஆகவே அதுக்கு தான் உங்களுக்கு மைக்கு கொடுத்துருக்கு. வாசிங்க பார்ப்போம். சங்கீத புஸ்தகம் 9வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தாவே கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். பாத்தீங்களா? கர்த்தா உம்மை தேடுகிறவர்கள் நீ கைவிடுவத. கர்த்தரை தேடுகிறவர்கள் கைவிடுவாரா? வசனம் என்ன இருக்கு? கர்த்தரை தேடுகிறவன் அவர் கண்டடைவான் கூட ஒரு வசனம் இருக்கு. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கர்த்தரை கண்டடைவீர்கள். அப்ப தேவ சமூகத்தை தேடுகிறவர்களை ஒருபோதும் நம்முடைய தேவன் என்ன செய்வதில்லை? கைவிட மாட்டார். ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை, அவருடைய நாமம் என்ன? இயேசு, கர்த்தர். அவருடைய நாமம் பார்க்கணும். இயேசுவின் நாமத்தை ஒரு மனிதன் அறிந்தா அவங்க எப்படி இருப்பாங்களாம்? கர்த்தரின் நம்பிக்கையா இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னென்ன ஊழியர் மூலமா சொல்றாங்களோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்குரிய பகுதியில் சப்பானியா இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு வாஞ்ச வரும்போது கொஞ்சம் அப்படியே தத்தி தத்தி தவந்து மறுபடியும் நடந்து பாருங்க, நல்லா பூர்ண புருஷராகும் பிடிக்கும். எப்படி பவுல் சொல்றார், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையும். அதுக்கு வாஞ்ச நமக்கு வேணும். கர்த்தரை நாம் தேட வேண்டும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம். தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று அந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். முதலாவது நம்ம என்ன செய்யணுமா? இந்த இடத்துல நாம் யாரை நாம் தேட வேணுமா? கர்த்தரை தேட வேணும். 2வது தேவ சமூகத்தை தேட வேணும். 3வது தேவ வசனத்தை கேட்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 39 42 வரை ஒருவர் நிறுத்தி வாசிப்போம். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து
அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். உட்கார்ந்தாலும் இயேசுவின் பாதம் எதை குறிக்குது? தேவ சமூகத்தை குறிக்குது. இயேசுவின் பாதம் பாருங்க, அவர் பாதத்துல நம்ம சரணடைஞ்சிடணும். ஏசப்பாவுடைய பாதத்தருகே உட்கார்ந்து என்னதான் செய்யறாளாம்? அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தா. வசனம் பாத்தீங்க, அந்த வார்த்தை தாங்க ஒரு ஊழியனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் வசனம். வேற எதோ சொல்லுவாங்க, இந்த பிரசங்க பகுதி ஏதாவது கதையை எடுத்து விடுங்க, இந்த கதை மட்டும் மனசுல என்ன இருக்கும்? பதிஞ்சிருக்கும். கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு நீங்க நிறைய வேணாம். அந்த பிரசங்க பகுதியிலேயே தலைப்பு வசனம் என்னன்னு நான் கேட்கும் போது யாராவது சொல்லுவாங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் அது கூட தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஏதாவது கதை இருந்தா மனசுல அது மட்டும் பதிஞ்சிருக்கும். கர்த்தருடைய ஆவி உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். அந்த மரியாள் பாருங்க, அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார். அப்ப வசனம் சொன்னா இந்த நாட்கள்ல ஒவ்வொருவருக்கும் கசப்பா இருக்கு. வசனத்தை கேட்க உனக்கு மனது இல்லைன்னா உனக்குள்ள யாரு உட்கார்ந்து இருக்கான்? பிசாசு உட்கார்ந்து இருக்கிறான். ஜோமனை விட மாட்டான், வசனத்தை கேட்க விட மாட்டான். அதெல்லாம் பிசாசின் கிரியைகள். உங்களுக்குள்ள இந்த வாஞ்சை இல்லைன்னா உங்களுக்குள்ள பிசாசு நல்ல ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கிறான். அது உங்களுக்கு என்ன வேணும்? உபவாசம் இருக்கணும், ஜெபிக்கணும். பாருங்க, இந்த வாஞ்சை முதலாவது உங்களுக்கு வரணும். இப்ப மரியாள் பாருங்க, 2 சகோதரி, ஒரு தம்பி லாசரு, மார்த்தாள், மரியாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவங்க 3 பேர், அவங்க தாய் தகப்பன்லாம் இல்லை, அதை சொல்ல போறல, அவங்க இறந்துருப்பாங்க. 3 பேர் இருக்கிறாங்க. ஏசப்பா போனா அங்கதான் என்ன செய்வார்? இருப்பார். வந்து அங்க வீட்டுல சாப்பிட்டு நல்லா நேசிக்க, அந்த 3 பேரும் அவ்வளவு நேசிப்பாராம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த மரியாள் தான் வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தால். எத்தனை பேர் வீட்டு கூட்டம் வச்சா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்குறீங்க? அவர் ஆவியாய் இருக்கிறார். ஊழியர் மூலமாக, வசனத்தின் மூலமாக வெளிப்படுகிறார். எத்தனை பேர் அந்த மரியாதை போல வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? 40வது வசனம், மார்த்தாளும் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து. பற்பல வேலை என்ன கூட்டு வைக்கிறது, என்ன செய்யலாம், அப்படிப்பட்ட மார்த்தாள். எத்தனை மார்த்தாள் வந்திருக்கீங்க? மார்த்தாள்னா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. 3 அலையிலியா சொல்லுங்க. 1 அலையிலியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். இப்ப பாஸ்டர் கீழ்படுகிறதா என்ன செய்யறதுன்னு பாருங்க. வந்து அப்ப நீங்க மார்த்தாளை போல இருக்கிறவங்க வந்து பற்பல வேலை செய்வாங்களாம். ஆண்டவர் பார்க்கிறார். அவங்க உண்மையான நிலவரத்தை, இருதயத்தை ஆராய்கிற ஒருவர் நம்ம மத்தியில பேசுகிறார். பாருங்க, பற்பல மரியாள் பாருங்க, மரியாள் தேவ வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாங்களாம். காலையில அதிகாலை எழுந்து ஜெபித்தவங்க, வேத வசனத்தை வாசித்தவங்க. எத்தனை மரியாள்கள் வந்திருக்கீங்க? மரியாள்னா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கைகளை உயர்த்துங்க. காலையில அதிகாலை ஜெபம் பண்ணேன். நீங்க வந்து நான் மரியாள் ஏசப்பா பாதபடியில் உட்கார்ந்து வசனத்தை நான் கேட்பேன், சத்தத்தை கேட்பேன், அப்படி நீங்க அறிக்கை பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாதை போல இந்த கடைசி நாட்கள்ல இருந்த, போன வாரம் கூட செய்தி பார்த்தீங்களா, எவன் ஒருவன் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிறானோ, இது வர்ற நாளுக்கும் பொல்லாத காலம். இந்த ஆட்டை விரட்டுங்க யாராவது ஒருத்தர் போய். அவங்களுக்கு அது நாடு கூட நன்றியா இருக்கு பாருங்க. அவர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு, சரி முன்பாக தான் தண்ணி வைக்க சொல்றாருன்னு வச்சோம். நன்றி சத்தத்தை கேட்டு அப்படியே என்னை பார்க்குது, உள்ள வந்து அடிப்பாக நினைச்சு பாருங்க. ஆடு எவ்வளவு நன்றியோடு உண்மையோடு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து இந்த இடத்துல பாருங்க, பற்பல வேலை செய்கிறவர்களாய் இருக்கிற மார்த்தாள். ஆகவே இந்த கடைசி காலம் நம்ம சம்பாரிச்சு என்னத்தை கொண்டு போறோம்? இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு வீடு, நல்ல உணவு, வஸ்திரம் நான் தாரேன்னு சொல்றாரா இல்லையா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 6 நாள் கொடுத்திருக்கார். 7வது நாள் ஓய்வு நாள். உன் சரீரம் ரெஸ்ட் இருக்கணும். என்னை நல்ல ஆத்மா வளர்ச்சி அடையணும்ல. ஒரு சரீரம் பயங்கரமா இருக்கும், குரல் சீக்கி குரலா இருக்கும், குழந்தை குரல் மாதிரி சரீரத்தை வளர்த்து வச்சிருப்பாங்க. ஆவிக்குரிய மனுஷன் சப்பானியா இருப்பான், ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே வந்து அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய மனுஷனும் நமக்குள்ள என்ன செய்யணும்? வளர வேண்டும். மார்த்தாளும் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம். ஒரு வேலை 2 வேலை, பற்பல வேலை. ஞாயிற்றுக்கிழமை தான் பற்பல வேலை. அந்த வேலை இந்த வேலை பாருங்க வந்து செஞ்சுட்டு தேவ சமூகத்தை கெடுத்து தேவனை துக்கப்படுத்தி இந்த மேன்மையான ராஜ்யத்தை
பெற்றுக்கொள்ளாதபடி செய்யறத பிசாசின் வேலை. நம்ம கெட்டிக்காரமா நம்ம அப்படிலாம் ஆலயத்துக்கு போறோம், பெருமை வேணாம் நமக்கு. பிசாசு உனக்கு வைக்கிற சதி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேலையை கொடுத்து தேவனை தேடாதபடி, தேவனை ரேட்டா வந்தா தேவன் துக்கப்படுவார், எல்லாம் தெரியும். ஆனா வேலையில கொண்டு போய் அன்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை, அது பிசாசின் கிரியைகள் என்று வேதம் சொல்லுகிறது. பற்பல வேலைகளை செய்கிறதுல அவ என்னதான் இருந்தா மிகவும் வருத்தம் அடைந்து, கடைசி வருத்தம் அடைஞ்சிருச்சு. எவ்வளவுதான் டெய்லி நீ செய்ய முடியுமா? மார்த்தாள் டெய்லி செஞ்சு அழுத்து போயிட்டா. அவ என்ன செஞ்சா, அவ சகோதரி ஏசப்பா பாதத்துல வசனத்தை கேட்கிறா. ஏசப்பாட்டே நேரா போயிட்டான். நேரா போய் என்ன சொல்றா, அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, ஏன்பா அப்படி செய்யற? எனக்கு உதவி செய்யும்படி அந்த எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். அவளுக்கு சொல்லும் என்றாள். பாருங்க, அப்ப அந்த அளவுக்கு ஏசப்பாட்ட துணிகரமா பேசுறானா, அந்த அளவுக்கு நல்ல ஒரு குடும்பமா. ஏசப்பா அடிக்கடி போய் வந்திருக்காரு இந்த குடும்பத்துல. 3 பேரையும் வேதத்துல வேற யாரையும் இப்படி சொல்லல, அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு. ஏன்னா தாய் தகப்பன் இல்ல, கைவிடப்பட்ட வேலையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாருமே அவங்களுக்கு இல்லை. இந்த 3 பேர் கூட பிறந்தவங்க மட்டும்தான். பாருங்க, அவங்களுக்கு ஆதரவு ஆண்டவர் தந்தார். கைவிடாத தேவனாய் அந்த குடும்பத்துக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் கைவிடாத தேவனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செயல்பட்டார். அவர்களை ஆதரித்தார். நம் குடும்பத்துல கூட உன்னை ஆதரிக்க ஒருவரும் இல்லை என்று நீ கவலைப்படாத. ஒருவர் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் அவர் பேசுகிறார். இம்மட்டும் உன்னை நடத்தி வந்த தேவன் அவரை, இனிமேலும் உன்னை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைவிடாத தேவனை மட்டும் நாம் ஒவ்வொருவரும் நாம் பற்றி கொள்வோமாக. அவ பாருங்க, பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் அவ பற்பல வேலையை மார்த்தாள் செய்கிறாள். இயேசுவிடம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு என்ன சொல்றாரு இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து 2 தரம் மார்த்தாளே மார்த்தாளே. நம்ம பேரை ஒரு பேர் 2 தடவை மாற்றி சொன்னா இப்படி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்ம ரகசியம் இருக்கு இதுல. 2 முறை சொல்றாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அநேக காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குற. நீ அதை அழிந்து போற காரியத்துக்காக நீ கவலைப்படுற. 42 தேவையானது ஒன்றே, தேவையானது ஒண்ணுதான்ப்பா. அதை நீ முதலாவது என்ன செய்ய, அறிந்துக்க. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் 40 நாள் ஞானஸ்தானம் எடுத்து யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுத்தார். எத்தனை வயதில் எடுத்தார்? 30 வயது. அப்ப அந்த நேரத்தில் பாவம் அறியாத தேவன் ஒவ்வொரு மனிதனும் பின்பற்றணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வைத்தார். இது பொல்லாத காலனாலதான் 11 வயசு 12 வயசுலாம் நான் ரசிக்கப்பட்ட சபையெல்லாம் எடுத்தாங்க. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு பாவம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆகவே பிள்ளைய கெட்டு போயிடக்கூடாது சொல்லிட்டு, ஞானஸ்தானம் என்பது என்ன? ஞானம் வந்த பிறகு எடுப்பது தான் அதுக்கு பேரே ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் தேவனுக்கும் நமக்கும் உடன்படிக்கை. உடன்படிக்கை இருந்தா என்ன வரும்? நன்மைகள் அவரிடமிருந்து நமக்கு வரும். ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு உடன்படிக்கை பண்ணுனா அங்கிருந்து வர்ற நன்மை இங்க வரும், இங்கிருந்து அங்க போகும். ஆகவே தேவனோட உடன்படிக்கை பண்ணிட்டா நமக்கு ஒரு பாதுகாப்பு. அதனால உங்க பிள்ளைகளை ஞானஸ்தான சத்தியத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் தான், அந்த வார்த்தை தான். அதை எப்படியாம்? தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். யார் தெரிந்து கொண்டாள்? மரியாள். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சோதனை 40 நாள் உபவாசம் இருந்த போது, பிசாசினால் சோதிக்கப்படும் போது அவர் என்ன செஞ்சாரு? தேவனுடைய வசனத்தை கொண்டுதான் சாத்தானை ஜெயித்தார். வசனத்தை கொண்டு நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனுடைய வார்த்தை அவருக்குள்ள இருந்தபடினால வசனத்தை கொண்டுதான் நம்ம அவருடைய சாட்சியின் இந்த வசனத்தை கொண்டு ஜெயித்தார்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை இருந்துச்சுன்னா உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சில நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட உங்க ஒவ்வொரு வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்றேன். வாலிப வயதுல அப்ப அந்த நேரத்தில் ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டேன், நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில காலகட்டம் வரும்போது பாருங்க, அந்த நேரத்தில் பிசாசு என்ன மாலை போட்டு
வந்து காவி வேட்டி அதெல்லாம் போட்டு வந்து அந்த பிசாசு மனுஷர் ரூபத்துக்கு தான் வாரான். வந்து என் வகுத்துல உட்கார்ந்துட்டான். உட்கார வலி என்னால் தாங்க முடியல. வாயை கட்டிட்டான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயன்னு சொல்ல வாய் வரல. சொல்லுன்னு நினைக்கிறேன், ஆனால் வாய் வரல. இப்படி அநேக தரம் இந்த வாலிப வயதில் நடந்திருக்கு. அதனால தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரங்களில் ஞானஸ்தானம் கொடுத்துடணும். ஞானஸ்தானம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். சத்தியத்தை சொல்லி வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா தேவன் சத்தியத்தை கொண்டு பிள்ளைகளோடு பேசுவார். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை வர சொல்றது. பாருங்க, அப்படி ஒரு சில அதுக்கு பிறகு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பக்கத்தில் எந்த அந்த மாதிரிலாம் அடிக்கடி அது வரும். என்னால் வாய் உலருவேன், இருந்து வாய் அநேகர் இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கலாம் யாருக்காவது ஒருத்தர். பாருங்க, அதுக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா இப்படிப்பட்டதெல்லாம் வராது. இந்த வாலிப வயதில் அப்படி வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே வந்து வாயை கட்ட முடியும். நம்ம பிசாசை கட்டிடுவோம். ஏன்னா மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து தேவனை உடன்படிக்கை பண்றோம், அவருடைய நீதியை நிறைவேற்றுறோம், பரிசுத்தமாக ஆசரிக்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற பாவ அறிக்கை செய்கிறோம். இதெல்லாம் பிசாசுக்கு பிடிக்காது. அப்ப வந்து அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது இந்த வசனம் எத்தனையோ தூரம் வரும் எப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்பயும் ஊழியத்திலையும் அந்த மாதிரி அமுக்காது செய்யாது, வரும். எங்கேயாவது ஜெபம் பண்ணிட்டு வந்தால் அது பின் பிசாசு என்ன செய்யும், வரும். வந்து நாங்கள் சின்ன ஜெபம் பண்ணிடுவோங்க, ஜெபம் பண்ணிடுவோம், ஒன்று ரெண்டு அப்படியே வரும். தரிசனமாக நான் பார்த்துருக்கேன், வெளியிலேயே நின்று அப்படியே வந்து டக்குன்னு மறைஞ்சிரும். பாருங்க, ஜாக்கிரதையாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க ஊழியர்கள்னா பெரிய ஒரு பதவின்னு. வந்து அங்கே பாவ கட்டுகள் என்ன இருந்தாலும் வந்து அந்த ஜெபிக்கிறோம். முதலாவது இவே நமக்கு தடையா இருக்கிறானே, பாருங்க, ஜெயிக்கணும். அது ஜெயிக்கிறதுக்கு எனக்குள்ள என்ன வேணுமா, கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லும் போது வந்து பிசாசு நடுங்குவான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை மூலமா தான் சாத்தானை ஜெயித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மரியாதை போல வந்து யார் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், அது மாதிரி நம்ம தெரிந்து கொள்ளணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற அந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு கூரை இல்லையே. ஹல்லேலூயா. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். குறைவு ஏன் வருதுன்னா நம்ம ஜீவியம் சரியில்லை. அப்ப எதை நம்ம சரிப்படுத்தணும் பார்க்கணும். ஒரு டீ போடுறீங்கன்னா டீல என்ன சுத்தமா இனிப்பே இல்லை, சரி இன்னொரு சர்க்கரையை நீங்க போடுறீங்க. அது மாதிரி நம்ம ஜீவியத்துல ஒரு மன திருப்தி இல்லை, வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்கு நம்ம ஆராயணும். ஆராய்ந்து நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும். சரிப்படுத்தும் போது பாருங்க, எந்த குறைவும் வந்து நம்ம வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் வந்து வராது. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னாரே, சொன்னவர் யார்? கர்த்தர், அவர் ஜீவனுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வந்து அடுத்து என்னதான், ஆண்டவரே வந்து தேடும் போது எந்த குறைவும் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? அவரை தேடுகிறவர்களே கைவிட மாட்டார். 3வது நீதிமான்களை கைவிட மாட்டார். நம்மளாம் யாரு? தேவனை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமான்கள். சங்கீத புஸ்தகம் 37, 25, 28. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க. அங்க தகப்பனாரும் நீதிமானா இருந்தார். நல்ல சுவிசேஷம் சொல்ல ட்ரம்ம பெல்ட் போட்டு ட்ரம் அடிப்பார் வெக்கப்படாம. பாருங்க, அப்படி கிராமந்தோறும் விசுவாசிகள் ஊழியர் மூலமா அப்படிலாம் போன காலம் உண்டு. அப்பெல்லாம் சிறு பிள்ளைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நீதிமானா இருந்தார். நீதிமானுடைய பிள்ளைய அப்பத்துக்காக இறைந்து திரிகிறது இல்லை. அப்ப அப்படிப்பட்ட நான் காணல. அந்த பிள்ளைங்க நல்லாத்தான் இருக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க ஒரு ஆளும் கெட்டு போல. வந்து அவர் பண்ணின அந்த நீதி, அவர் பண்ணின ஊழியம்,
இதெல்லாம் நம்ம சந்ததியை நோக்கி பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்யும் போது பிள்ளைகளும் அந்த வழியில தேவனுடைய வழியிலே செல்லும். 28 கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வராதவங்களும் வேதம் வாசிக்காதவங்களும் விடுதலை பெற்று வந்து அந்த இருக்காதெல்லாம் அந்த என்ன சந்ததியாது துன்மார்க்குடைய சந்ததி என்று வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுதோ நான் சொல்றேனா? வேதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நீதிமானையும் நீதியில் நடக்கிறவர்களையும் அவர் கைவிடுவதில்லை. நீதிமான்கள் எப்படி நடந்து கொள்வார்கள்? நீதிமான் அந்த யார்? அந்த நீதிமான் சொல்லுங்க பார்ப்போம். அந்த நீதிமானுடைய குணங்கள் என்ன? சங்கீத புஸ்தகம் 118வது சங்கீதம் 15வது வசனம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களுடைய கூடாரங்களில் என்னவா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். பாத்தீங்களா? இப்ப நம்ம நீதிமான்கள் சொல்லுங்க. நீதிமான்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அவ்வளவுதானா? நீதிமான்கள் ஹல்லேலூயா. இப்ப நீதிமான்கள் கூடாரங்கள்லாம் என்ன சத்தம் தான் உண்டாகணுமா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். என்னென்ன சத்தம் நீதிமான்கள் கூடாரங்கள்ல உண்டாகும் என்று பார்க்கும்போது, முதலாவது பாடல் சத்தம், இரண்டாவது சோத்திர சத்தம், மூன்றாவது துதியின் சத்தம், நான்காவது ஜெப சத்தம், ஐந்தாவது தேவனுடைய வசனத்தின் சத்தம். இந்த நல்ல தேவனுடைய சத்தம் நீதிமான்களின் கூடாரங்களில் கேட்கப்பட வேண்டும். அவங்க தான் நீதிமான். இன்னும் நீதிமான்னா நம்ம தெரிந்து கொள்வோம். நம்ம அடுக்க நீதிமான் நீ சர்ச்சுக்கு வந்துட்டாப்புல நீதிமான் கிடையாது. ஆகவே நீ காணிக்க தசமபாகம் கொடுத்துட்டாலும் நீ நீதிமான் கிடையாது. நீதிமானே எப்படி இருப்பான்? பரிபூர்ணம் அவர் சொன்ன கட்டளையின்படி நடக்கணும். அது ஒன்றில் விழுந்தாலும் நீதிமான் கணக்கில் சேராது. யார் அந்த நீதிமான்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமான் யாரு? அதெல்லாம் நல்லா அந்த வசனத்தை குறிச்சிட்டு நீங்க அனுதினமும் கூட இதை நீங்க வாசிங்க. அப்பதான் நான் நீதிமானா? நீதிமான், நான் நீதிமான். அதை இந்த வசனத்தை கொண்டாவது வந்து நம்ம எச்சரிப்பு அடையணும். யார் நீதிமான்? வாசிங்க. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை என் கட்டளையின்படி நடக்கிறானா அவன் நீதிமான். எப்படி? என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொள்ளணும். கை கொண்டு உண்மையாயிருப்பாயாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றேனா? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வந்து அது உண்மையா நடக்கணும். கட்டளையின்படி நடக்கணும். அவருடைய நியாயங்களின்படி கை கொண்டு உண்மையாக அவருக்கு இருப்பாயாகில் அவனே என்னதுதான் நீதிமான். இந்த ஜீவி அந்த அனுபவம் நமக்கு இருந்தால் நம்ம தான் நீதிமான், சந்தேகமே வேணாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று பார்க்கிறோம். ஒரு நீதிமான் கர்த்தருடைய வழிகளில் சரியாக நடக்கிறவனாய் இருப்பான். இரண்டாவது, அவருடைய கட்டளைகளின்படி நடந்து கை கொண்டு வந்தால் அவன் நீதிமானாய் இருக்கிறான். மூன்றாவது, ஒரு நீதிமான் நற்கிரியை செய்து பிறரிடம் அன்பு கூர்ந்து சமாதானமாய் இருந்து பரிசுத்தமாய் வாழுகிறவனே அவனே நீதிமான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பட்டியல், நீதிமானுடைய பட்டியல் வரிசையா எடுத்து போற. அதுல வந்து ஒரு 13 காரியம் சுருக்கமாக நாம் பார்க்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் சொல்ல நேரம் இல்லை. ஆகவே அத்தனையும் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீதிமான அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறாராம். நீதிமானுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். நீதிமான் நித்திய அஸ்திவாரம் உள்ளவன் என்று பார்க்கிறோம். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமான்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீதிமானுடைய ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும் என்று வாசிக்கிறோம்.
நீதிமானுக்கு சமாதானம் கிடைக்கும் என்று வாசிக்கிறோம். நீதிமானுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று வாசிக்கிறோம். நீதிமானுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். நீதிமான் உயிர்த்தெழுதலில் பங்கடைவான் என்று வாசிக்கிறோம். கடைசியா 13, ஒரு நீதிமான் ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு கனி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு உறுதியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பான். முடிவு சமாதானமாய் சம்பூர்ணமாய் காணப்படும். நீதிமானுக்கு இருக்கும் குணமும் ஆசீர்வாதமும் இதுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதியின் பாதையில் என்ன உண்டா? ஜீவன் ஒன்று, ஜீவன் ஒன்று. நீதியின் பாதை ஜீவன் ஒன்று என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நீதிமான்களை கைவிட மாட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். பாடல் கூட நாம் பார்க்கிறோம். நீதிமான்களின் கூடாரங்களில் ராஜாவின் ஜெயத்தோனி, நீதிமான்களின் கூடாரங்களில் ராஜாவின் ஜெயத்தோனி, கம்பீரத்தோடே முழங்கிடுரே ஜெயித்த ஜீவியமே. நாம் முன் செல்லுவோம், இயேசுவையே பின்பற்றுவோம். நாம் சேனையாதிபன் இயேசு யெகோவா வானிசியே. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை கைவிட மாட்டார். நான்காவது உடன்படிக்கையின் பிள்ளைகளை கைவிட மாட்டாராம். எது மூலமா நீங்க உடன்படிக்கை? தேவன் நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். எது? ஞானஸ்தானத்தின் மூலமா உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். வாசிங்க உபாகமம் 4வது அதிகாரம் 31. நான் உன்னை கைவிடாது இருப்பேன்னு சொல்றதுக்கு பாருங்க, அத்தனை விளக்கத்தையும் ஆண்டவர் தந்து இப்படிப்பட்ட ஜனங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னார். உடன்படிக்கையின் பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? இரக்கமுள்ளவர். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை அழிக்க மாட்டார். உன்னை அழிக்கவும் உன் மாட்டார். பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். மறக்கவும் மாட்டார். இந்த பூமியில நம்மள மறந்துடுவாங்க. யாருக்கு நன்மை செஞ்சாலும் அதை கூட மறந்துடுவாங்க. ஆனா பாருங்க, இந்த பூமியில நம்ம கஷ்டப்படும் போது நம் தேவன் மறக்க மாட்டார். ஏன்னா உடன்படிக்கை பண்ணிட்டாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய உடன்படிக்கை, தேவன் நமக்கு பண்ணின உடன்படிக்கை பரிசுத்த வேதாகமத்துல அநேக காரியம் இருக்கு. அந்த உடன்படிக்கை முன்பாக இருக்கிறவங்க சொல்லவானா, பைபிள் வாசித்தவங்க மற்றவங்க சொல்லுங்க, தேவன் என்ன அந்த பூமிக்கு உடன்படிக்கை பண்ணினார்? நமக்கு அழிக்க மாட்டேன். அதான் என்ன அடையாளம் அதுக்கு? நெருக்கி வந்துட்டீங்க. நம்ம வருது வரமாட்டுது. வானவில். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 13வது வசனம். வானவில். ஆனா இரவும் பகலும் மழை 40 நாள் பேஞ்சு உலகம் என்ன செஞ்சிருச்சு? ஒரு தரம் அழிக்கப்பட்டிருக்கு. 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டாங்க. நோவாவின் கண்கள்ல கர்த்தருடைய கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுனால. ஆகவே ஒரு தரம் தண்ணீர்னால அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் தேவன் இனிமே அழிக்க மாட்டேன், தண்ணீர்னால அழிக்க மாட்டேன் என்று உடன்படிக்கை பண்ணினார். வாசிங்க. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். அடையாளமா இருக்கும். பாருங்க, அப்படி மழை தொடர்ந்து வருதுன்னா வானத்தை இந்த வானவில் காமிக்கும். ஆண்டவரே வானவில் வச்சிருக்கீங்களே, இந்த ஜனம் அழிய போகுது, மிகுந்த மழை அப்படியே ஆண்ட ஒரு பார்வை பார்த்துட்டா இப்போ அதெல்லாம் பேசும். நம்ம நினைக்கிற வானவில் பேசுமா? சூரியன் சந்திரன் ஒவ்வொன்று தேவனை துதிக்கும் என்று வேதத்துல பார்க்கிறோம். 14வது வசனம். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். மேகத்துல தோணுதா இல்லையா? அநேகர் நீங்க பார்த்திருப்பீங்க. 15வது வசனம். அப்பொழுது எல்லாம் மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரயாளமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கை நினைவு கூறுவேன். இந்த உடன்படிக்கை அதுதான். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை, நான் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், நான் உங்களை அழிக்க மாட்டேன். நம்முடைய தேவன் அவரை நம்பி இருக்கிறவங்களை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரா?
கைவிட மாட்டார். தேவன் நமக்கு உடன்படிக்கையின் தேவன். நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன். நம்மளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். 16வது வசனத்துல, அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். நோக்கி பார்ப்பாராம். நான் பல நேரங்கள்ல இந்த ஊழியத்துல சோதனைகளும் வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது, ஏதோ இந்த பூமியில ஏதோ ஒரு மூலையில இருக்கேன், என்னை நோக்கி பாருங்கப்பா, என்னை நினைவு கூறுங்கப்பா. வேம்பாருக்கு வந்த போதும் கூட இந்த சோதனைகள் வரும்போது அப்பப்போ நினைப்பேன், ஏதோ ஒரு மூலையில இருக்கிறேன் சொல்லிட்டு. அப்ப நான் எத்தனை நாளா ஒரு சில நேரங்கள்ல இந்த வந்த புதுசுல அறியாம இருந்திருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன் பாருங்க. அநேக நேரம் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறத என் கூடயே வர்றத ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மளை நினைவு கூறும்படி என்ன செய்யறாராம்? அதை நோக்கி பார்ப்பேன். ஒருபோதும் அவரை நம்பின ஜனங்களை கைவிட மாட்டார். 17வது வசனம், இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும், மாமிசமுள்ள யாவுக்கும், நமக்கு மட்டும் இல்ல, நமக்கும் மாமிசமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோட சொன்னார். அது நோவாவோட சொன்னார். அது தெய்வம் நினைச்சு எல்லாரும் கும்பிடுவாங்க. அதல்ல, இது என்னதான் அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோட சொல்றதை நம்ம பார்க்கிறோம். உடன்படிக்கையின் பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். இந்த பூமியில இருந்த ஒவ்வொரு ஜனங்களையும் ஒரு தரம் அழிக்கப்பட்டது, இனிமே என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று இந்த உடன்படிக்கையை அவர் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாராகிலும் கேட்டா சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்த பூமியை ஒரு தரம் அழிக்கப்பட்டிருக்கு. எதனால அழிச்சார்? ஜலத்தினாலும். ஜலம்னா என்னது? தண்ணீர். என்று தண்ணீர்னால அழித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பூமியில எதினால இனிமே அழிக்கப்படுறார்? இன்னொரு அழிவு வரப்போகுது. ஜலத்தினால் அழிச்சார். இன்னொரு தரம் எதனால் அழிக்க போறார்? கீழ்ப்படியாத ஜனம், தேவனுடைய வார்த்தைக்கு அசட்டை பண்ணி அப்படி தேவனை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாத அந்த ஜனங்கள், துன்மார்க்கிறன், பரியாசக்காரன் பாருங்க, அப்படிப்பட்டவங்க ஒரு முடிவு வரப்போகுது இந்த பூமிக்கு. ஏற்கனவே தண்ணீர்னால அழித்தார். யார் கேட்டாலும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இனிமே வரப்போகுது. எதனால் அழிக்க போறார் சொல்லுங்க பார்ப்போம். அக்கினினால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு. எதுக்காக இரையா இருக்கு? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தெய்வ பக்தி இல்லாதவர்கள், தேவ பக்தி இல்லாம இருக்காங்க பாருங்க. தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. காக்கப்பட்டிருக்கு. இந்த அது வரைக்கும் காக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் வரும். அன்னைக்கு அந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது பார்க்கிறோம், வானங்கள் மட என்று விழுகுமா. பயங்கரமா ஒரு சம்பவம் நடக்க போகுது. இந்த அப்போஸ்தலராகிய அந்த பேதுரு மூலமா கடைசி காலத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். அது வரைக்கும் காக்கப்பட்டிருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்ன? ஒன்று, ஞானஸ்தானத்தின் மூலமா நம்ம தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். பழைய மனுஷன், பழைய சுபாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து, இனிமே நான் உமக்கு உண்மையாக நான் ஜீவிப்பேன் என்று பொருத்தனை பண்ணி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கு நமக்கு உடன்படிக்கை. நாம் தேவனோடு கர்த்தர் பண்ண உடன்படிக்கையில கரெக்டா இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞானஸ்தானம் எடுத்துருந்து ஒரு ஞாயிறு கூட விடாம நான் வந்தேன்னு நீங்க சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பார்க்கிறார் எத்தனை பேர் இந்த உடன்படிக்கையின் வார்த்தையை நாம மீறினோம். நம்ம அதுல அந்த உடன்படிக்கையை உண்மையா இருக்குன்னு நினைக்கிறார். தேவன் நமக்கு உடன்படிக்கை பண்ணினா வானவில் வருதா இல்லையா? ஆண்டவனை பாதுகாக்கிறாரையா? அவர் சொன்னதுல மாற மாட்டார், கரெக்டா இருப்பார். நாம் உடன்படிக்கை பண்ணினமே, அதனாலதான் தேவன் மனுஷர் என்று நினைவு கூறுகிறார். நம்ம எத்தனை தடவை உடன்படிக்கை மீறினோம், நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை,
நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. சகல கதுர பகத்துட ஹalleluya. கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹalleluya. ஐந்தாவது, ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை சீக்கிரம் எடுத்து நம்ம வாசிப்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாயிருந்து, நீ பலன் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தை கொடுக்கிறவங்களும் பாருங்க அது ஊழியம்தான். அது ஒரு ஊழியம். ஜெபம் பண்றதும் ஊழியம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆலயத்தை அந்த சொல்றாரு, அவர் என்ன செய்ய மாட்டாரு, உன்னை விட்டு அது அந்த இடத்துல ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரிகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஊழியத்தை அவர் தந்திருக்கிறார். ஆத்ம ஆதாயம், 2வது சுவிசேஷ ஊழியம், அப்படி அநேக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு என்ன ஊழியம் தந்திருக்கிறார்? நிறைய இருக்கு. ஒவ்வொரு உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்க. சுவிசேஷம் ஒரு ஊழியம். சொல்லுங்க. எது? ஜெபம் பண்றது ஒரு ஊழியம். சமையல் பண்றது அது ஒரு ஊழியம். எது? அது ஒரு ஊழியம். நீங்க பாயின்னு சொல்லும் போது நினைவு வருது. ஆகவே அந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்க எப்படி செய்யணுமா? உண்மையாக செய்யற வேலையை திருந்த செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவங்க தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். பாத்திரம் வளர்க்குறவங்களும் சரி, இணையத்தான்னு யாரும் அடம் பிடிக்க கூடாது. பொதுவாக நான் சொல்றேன், கூட்டுறதுல இருந்து பாய் எடுத்து வைக்கிறதுல இருந்து பாய் எடுக்கும் உதறி என்ன செய்யுங்க, தட்டி வைங்க. அப்படியே எடுத்து போடுறீங்க வெறும் மண்ணை தட்டி என்ன செய்யணும், தூசியை உதறிட்டு அப்படியே மடிச்சு வைங்க. ஒவ்வொரு வேலையும் கூட்டுறதும் அது மாதிரி தான். சுத்தமாக கூட்டுறவங்க நல்லா பலிபீடத்திலிருந்து நிற்கிறேன், இங்கேருந்து நல்லா கூட்டி செய்கிற வேலையை நீங்கள் கரெக்டாக உண்மையாக நீங்கள் செய்யுங்க. கொடுக்கப்பட்ட வேலையை செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற ஆலயத்தின் வேலைகளை அதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நல்ல வேலைக்கு அவங்க சொன்னதுனால நினைவுக்கு வந்துச்சு. அதை நீங்கள் உண்மையாக செய்ய வேணும். சிறுவர் ஊழியம் நிறைய இருக்கு. அடுத்து எதுவும் வாயில முட்டாய் எதுவும் போட்டிருக்கீங்களா? மற்றவங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகம் இருக்கு, ஊழியம் நிறைய இருக்கு. எழுதி வச்சுக்கோங்க. 1, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது ஒரு ஊழியம். 2வது, ஆலயத்திற்கு ஆலயத்தின் தேவைகளுக்கு கொடுப்பது அது ஒரு ஊழியம். 3வது, ஜெபம் பண்ணுகிறது ஒரு ஊழியம். 4வது, நற்கிரியை செய்வது ஒரு ஊழியம். 5, தான் தர்மம் செய்வது கூட ஒரு ஊழியம் என்று நாம் வாசிக்கிறோம். 6வது, ஏழைகளை விசாரிப்பதும் அவர்களுக்கு உதவி செய்கிறதும் ஒரு ஊழியமா இருக்கு. 7வது, சுவிசேஷம் சொல்லுவது ஒரு ஊழியம். அப்படி நிறைய சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம அவர் தான் ஊழியக்காரர், அவர் தான். அப்படி அல்ல, உங்களுக்கு எனக்கும் ஒவ்வொரு ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆகவே நம்ம அவர் ஈஸியாக இருக்க ஒரு வேலையும் செய்யலை, ஒன்றும் செய்ய ஜோமுன்றது தான். நல்லா சாப்பிட்டுட்டு பிரசங்கம் பண்ணுறது தான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்கெங்கே போகிறாரு, நல்ல சாப்பாடு கிடைக்கும். அவருக்கு என்ன நீங்கள் நினைக்கலாம், இந்த இடத்துல நின்று பார்த்தா தான் அவனை தவங்கி உட்கார்ந்துருவீங்க, அவ்வளோதான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறாரு. பாடுகள் இருக்கு. உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்றார். ஆகவே உண்மையா செய்யணும். அதுதான் ஒரு ஊழியரும் விசுவாசிகளும் இணையும் போது தான் அது ஒரு ஊழியம், கர்த்தருடைய ஊழியம் ஒருமுனப்படும் போது. ஆகவே ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்யறாரா? கனம் பண்ணுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். என் ஊழியக்காரன். நம்ம இப்ப சொன்ன பலவித ஊழியம், ஒவ்வொருவருக்கும் ஊழியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கார். ஐயோ அது தாழ்வான ஊழியம் நினைக்க கூடாது. பந்தி விசாரிப்புக்கு 7 பேர், ஸ்தேவான், பிலிப்பு பாருங்க, அவங்க 12 சீசலோட அவங்களை உயர்த்தி வச்சார், மேன்மைப்படுத்தினார். ஆகவே அது நினைக்க கூடாது. அது கர்த்தருடைய ஊழியம். அதை உண்மையா செய்யறாங்களா, அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம், எங்க என் ஊழியக்காரனும் இருப்பான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஆலயத்துல பரிசுத்த ஆலயத்துக்கு வந்துடணும், தேவன் இங்க இருப்பார். அங்க இருக்கிறத விட்டுட்டு இங்க சடங்கு வீட்டுல இருந்தா அங்க ஆண்டவர் இருப்பாரா? இருக்க மாட்டார். அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நம்மளும் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு என் மைக்கு கரண்ட் இல்லையா? மைக்கில் வாசிக்கணும் தானே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் என்ன செய்தால் என்னை பின்பற்ற கடவன். கணம் எத்தனாவது வசனம்? 26. பின்பற்ற கடவன், தேவனை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கனம் பண்ணுவாராம். பாத்தீங்களா? பிதாவானவர் கனம் பண்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வழியிலே, என் குமாரனுடைய வழியில நீ சென்ற, உபத்திரவத்தின் மத்தியில வந்த, பரவாயில்ல என் குமாரன் வைத்து இந்த அடிச்சுவட, மகனுக்கு நான் சொன்ன அந்த அடிச்சுவடை நீங்க பின்பற்றுனீங்க, உண்மையாய் நடந்தீங்க என்று பிதாவாகிய தேவன் நம்மளை கனம் பண்ணுவாராம். எபேசியர் 6வது அதிகாரம் 8வது வசனத்துல, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் யாருக்காக செய்யணுமா? கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். இப்ப நல் மனதோட ஊழியம், ஏதோ கடமைக்கு அல்லங்க, வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம தப்பிக்க முடியாது. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடு உண்மையோடு ஊழியம் செய்யணும். அப்படிப்பட்டவரெல்லாம் தேவன் இந்த நாட்கள்ல வாஞ்சிக்கிறார். நாம் யாருடைய வழியில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? இயேசுவின் வழியில நாம் செல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலக மேன்மை அற்பமென்றும் உலக ஆசை குப்பையென்றும் உள்ளத்தில் நின்று கூறுவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? ஹல்லேலூயா. இது கடைசி காலம். ஒவ்வொருவரும் நீங்க ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை உண்மையாக செய்ய இந்த வேளையில் நாம் அர்ப்பணிப்போமாக. ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆத்ம ஆதாயம் செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஊழியம் என்று வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனம். ஆத்ம ஆதாயம் செய்கிறவங்க புதிய ஜனங்களை நீ அது தரணும், இது தரணும், தசம்பாகம் தரணும், காணிக்கை தரணும், ஒருபோதும் இந்த ஆத்ம ஆதாயம் செய்கிறவங்க தயவு செய்து சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க முதல் ரட்சிக்கப்படணும், அவங்க மனதில் வேண்டி கொண்டது நிறைவேறணும். தேவன் முதலாவது ரட்சித்துட்டா போதும், தேவனுடைய அன்பு அவங்க இருதயத்தை ஊற்றப்பட்டா போதும். சத்தியத்தை கேட்க கேட்க உள்ளத்திலிருந்து வரணுங்க. தேவனுக்கு கொடுக்கறது உள்ளத்திலிருந்து வரணும். ஒரு சிலருக்கு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு
வந்து அந்த உள்ளத்துல பேசுவாரு, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கறது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இதுல கவனமா நாம் இருக்கணும். அநேக சபையில அப்படிதான் வந்து அப்படி வசனத்தை வேதத்துல இல்லாததை சொல்லிடுறது. அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே முதல்ல நம்ம உண்மையா இருக்கிறோமா? உண்மையா இருந்துதான் மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும். அது நம்ம ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனம். நீதிமானுடைய இந்த பூமியில எத்தனை ஊழியம் இருக்கு. இந்த ஆத்ம ஆதாயம் ஒரு பாவிய வந்து பாருங்க, பாதாளத்துக்கு போகிற அந்த பாவிய நம்ம திருப்பி நித்திய ஜீவனை அடையிறதுக்கு நம்ம திருப்புறோம். பாத்தீங்களா? ஆத்ம ஆதாயம் ஒரு பாவி ரட்சிக்கப்படுறது பரலோகமே சந்தோஷப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். இப்ப ஆத்ம ஆதாயம் செய்யறவங்க பாருங்க எப்படிப்பட்டவங்களாம்? ஞானம் உள்ளவங்களாம். நீங்க ஞானம் உள்ளவர்னா முதலாவது ஞானத்தை நீங்க என்ன செய்யணும்? ஞான வரங்களை விரும்புங்கள்னு வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம் நினைக்கிறேன். அப்ப முதலாவது ஞான வரங்களை நீங்க விரும்பணும். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். பாத்தீங்களா? ஆத்மா ஆதாயப்படுத்திக் கொள்ளணுங்க. ஆடிக்கு ஒன்று தீபாவளிக்கு வர்றது பெருசு இல்லை. அவளுக்காக நீங்க ஜெபம் பண்ணும் போது அவங்க உங்களை கூப்பிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் மாத்துவார். ஆகவே ஆத்மா ஆதாயம் உண்மையாக செய்கிறவங்க எத்தனை பேர் நான் ஒப்பு கொடுக்கிறோம்? ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நீ அல்லேலூயா சொல்லணும் ஒன்றும் கிடையாது. எனக்கு வாயை திறந்து என்ன அப்படி தேவ சமூகத்தில் இப்படி சொன்னா வயிறார் வையாத சபை இருக்கு, நீங்க அங்க போகலாம். ஆகவே வந்து தேவ சமூகத்துல ஒரு நினைவா ஒரு உறுதியா இருங்க. தேவ சமூகம் அல்லேலூயானா கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியத்தை நான் விட்டுட்டேன், ஏன்னா நேரம் ஆகுது. நீங்க சோர்வுபடுத்துறீங்க. தேவ சமூகத்து உற்சாகமா இருக்கணும்ல. கர்த்தர் நம்மோட அவர் பேசுகிறார். தேவன் ஆசீர்வதிக்கல கஷ்டம் வருதுன்னா எப்படி கஷ்டம் வராம இருக்கும்? ஆண்டவர் நல்லா சொல்லிட்டார், இது இடுக்கமான வாசல். தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்கணும். ஆத்ம ஆதாயம் உண்மையை செய்யலைன்னு அர்த்தம். வரணும்ல பாருங்க. அப்படி இது வரைக்கும் செய்ய, இனிமே நான் உண்மையா செய்வேன் சொல்லிட்டு வந்து அப்ப பாருங்க, கண்டிக்காத சபை எத்தனோ சபை இருக்கு. தயவு செய்து அங்க நீங்க போகலாம். ஆக உங்களுக்கு விருப்பம் இல்லையா? எதுக்கு உங்களோட நான் போராடிக்கிட்டு? ஒரு சில ஜனம் உண்மையா இருக்கிற ஜனம் எனக்கு வந்தா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை திருத்திக்கிங்க. தேவ சமூகத்தை அலேலியா போடும்போது சத்தத்தை உயர்த்தி சொல்ல வேண்டியதானே. இப்போ உங்க எண்ணம் எதை நோக்கி இருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனதில் வச்சுக்குங்க. ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க, நான் ஜீவனோடு இருந்தா வந்து அவருடைய வருகை இருந்தா வந்து அந்த நாட்களில் கர்த்தர் கேட்பார். அதுக்குள்ள நீங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புங்க. ஒரு பாடல் கூட படிச்சோம்ல, மனம் திரும்பு நீ மனம் திரும்பு, இப்பொழுதே மனம் திரும்பு, இதுவே கிருபையினால், இதுவே ரட்சணிய நாள். இப்படி பாடல். இந்த பாடல் ஒரு நாள் இருக்கும்போது வந்து இந்த வார்த்தை நான் இப்போ புது பாடல் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதின பாடல் பாருங்க. வந்து கடைசி காலங்க வந்து. ஆகவே நீங்க மனதில் வைத்து கொண்டு கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. வந்து இப்படி சொல்லிட்டா ஆட்கள் இல்லை இப்ப கிடையாது, ஏசப்பா இருக்கும் போதே சொன்னார். அவர் கடிந்து கொள்ளும் போது அநேகர் பின்வாங்கி போனாங்க. அவருக்கு நஷ்டம் கிடையாது. அவர் சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்த தேவன். ஆகவே தொடர்ந்து இப்பையும் ஆண்டவர் வந்து அவர் வாசம் செய்யற அவர் அல்லேலூயா. தேவனை நம்ம சொல்றதுக்கு என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கைவிடாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? வெக்கப்படாமல் அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. 6வது, நம்மை விட்டு விலகாத தேவன். நம்மளை விடவும் மனசு இருக்காது அவருக்கு. நம்ம விட்டு விலகிறதுக்கு அவருக்கு என்ன செய்யாது? மனசு இருக்காது. இந்த ஆத்மாவுக்கு ரத்தத்தை சிந்திட்டேன் என்ன செய்ய சொல்லிட்டு அவர் என்ன செய்வாரு? நான் அப்படி தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன். நான் பாவம் செய்யும் போது கூட நம்ம விட்டு விலகி நிழலா நிற்கிறார். மனசு இல்லை அவருக்கு. உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாமலும் கலங்காமலும், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போகிறவராய் இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். நாம் போகிற இடம் எல்லாம் நமக்கு முன் போகிறவராய் இருக்கிறார். நமக்கு வெற்றியை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் மாறாத தேவன், நம்மை கைவிடாத தேவன், நம்மை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். 7வது முடிவு பரியந்த நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தைரியம் கொண்டு தேவன் நமக்குள்ள இருக்கிறார், அதை நம் மனதிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இந்த உலகின் இறுதி வரை அவர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவர் நல்லவர், இறுதி வரை கடைசி வரை நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த கடைசியாக இந்த பரிசுத்த வேதாகமத்துல ஒரு எஜமான் வேலைக்காரனை கைவிட்டுருவார். வாசிப்போம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 11லிருந்து 13 வரை நான் வாசிக்கிறோம். அதனாலதான் மனுஷனை நம்பாதீங்க. அந்த வேலைக்காரன் எவ்வளவு இந்த எஜமானுக்கு, இந்த முதலாளிக்கு நன்றியா இருந்திருப்பான். வியாதிப்படும் போது இந்த எஜமான் கைவிட்டுருவானா. அதுதான் உலகம். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 11லிருந்து 13 வரை. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுக்குறாங்க. பாருங்க, அவன் வியாதி படும் போது எஜமான் விரட்டி விட்டுருவான். ஆகவே வேற எதுவும் கேட்கல. அவங்க ஃபர்ஸ்ட் அவனுக்கு வேண்டியது அப்பமும் தண்ணீரும். களைப்பா இருக்கிறான், கொடுத்து என்ன செய்யறாங்க? 12வது வசனம். அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். 3 நாள் இருந்தானாங்க அவன், அப்பமும் தண்ணீரும் குடிக்க 3 நாள். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன்? நீ தாவீது கேட்க, நீ யாருடையவன்ப்பா? வழி தப்பி இருந்தையே, நீ யாருடையவன்? ராஜா கேட்கிறார். நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கினுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். பாத்தீங்களா? அது வியாதிப்படும் போது அந்த பிள்ளையாண்டான் குழந்தை வாலிப பையனா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 நாளுக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். அந்த பூமியில யாரை நம்புறோமோ அவன் கைவிடதான் செய்வான். அந்த எஜமானுக்கு, இந்த முதலாளிக்கு எத்தனை நன்றி விசுவாசத்தோடு வேலை பார்த்துருப்பான் பாருங்க. வியாதி படும்போது இது மட்டும் இல்லை, ஊழியத்திலும் சரி, வேலை பார்க்குற ஒரு முதலாளிக்கு நீ வேலை பார்க்கும்போது நம்ம பிரயோஜனமா இருந்தா தான். பயன்படலைன்னா குப்பை தூக்கி எரிஞ்சிருவாங்க. இதுதான் உலகம். நம்முடைய தேவன் அப்படி அல்ல. உயர்விலும் தாழ்விலும் கர்த்தர் நம்மோடு கூடவே இருந்து நம்மை கைவிடாத தேவனா இருக்கிறார். ஆகவே அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். அந்த எஜமானோ இவனை கைவிட்ட அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்பட்டான். இந்த பூமியில யாரும் இல்லைன்னா என்ன செய்வேன்? என் எஜமான் என்னை கைவிட்டான். ஒரு தண்ணீரும் ஒரு அப்பமும் பாருங்க, ஒரு ஆகாரம், சம்பளம் கொடுக்காட்டி ஒரு ஆகாரமாவது தரலாம். நீ எனக்கு இருந்து பயன் கிடையாது, வியாதியோடு இருக்கிற, உன்னால நான் பார்க்க முடியாது சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டான் பாருங்க. எவ்வளவு ஒரு மன வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையும் கூட ஒரு சில நேரங்களில் பயன்படாதபடி வியாதிப்பட்ட நிலைகளை நாம் சோர்ந்து போய் பல சூழ்நிலையிலும் காணப்படும் போது, கைவிடப்பட்ட நிலைகளை நீ தனிமையை உணரும் போது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யார் யார் கைவிட்டாலும் என் தேவன் என்னோடு கூட வருகிறார், எனக்குள்ள இருக்கிறார். என் தேவன் கைவிட மாட்டார்.
அந்த நம்பிக்கை வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் நமக்கு மிகவும் அவசியம். அவன் பாருங்க, எஜமானனை கைவிட்டான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பூமியிலே மனிதன் கைவிடுவார்கள். இந்த வேலைக்காரன் என்னுடைய எஜமானுக்கு நல்ல நன்மைகளும் செய்திருப்பான், உண்மை உத்தமமாக பல வேலைகள் செய்திருக்கலாம். இவன் வியாதிப்பட்ட போது இவனுடைய எஜமான் இவனை கைவிட்டான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 108வது சங்கீதம் 12வது வசனம், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும், மனுஷருடைய உதவி விருதா என்று நாம் பார்க்கிறோம். எழுதிக்குங்க, சங்கீத புஸ்தகம் 118வது சங்கீதம் 8வது வசனம், மனுஷனே நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை ஒருவரையும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். டாக்டர்னால் நீ கைவிடப்பட்டு இருக்கிறாயா? டாக்டர் முடியாது என்று சொன்ன போதும் கூட நீ தனிமையை உணர்கிறாயா? தேவன் சொல்லுவார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஸ்திரியை பற்றி இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43, 44 நாம் பார்க்கிறோம். பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பற்றி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ என்ன செஞ்சாலாம், தன் ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாத ஒரு ஸ்திரியை பற்றி நாம் பார்க்கிறோம். அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த விசுவாசம் நமக்கு வேணும். அவ டாக்டர்னால கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தா, ஒரு நாள் இயேசு வந்தார், கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டால் அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. ஆகவே தேவனை நம்புனா ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 17வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தினால் வரும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். யாருடைய தேவன்? நம்முடைய இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். பாத்தீங்களா, இஸ்ரவேலின் புத்திர நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னார். இந்த வேளையில் நாம் ஒவ்வொருவரும் நாம் எழுந்து நிற்போமாக. இந்த திரு வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. நம்முடைய தேவன் தமது ஜனங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை விட்டு விலக மாட்டார். ஆகவே இந்த வேளையில நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ கைவிடாத தேவன். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம், நீ கர்த்தரை நீ நம்பினபடியினால் அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் நமக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார், விலையேறப்பட்ட இரத்தத்தை நமக்கு சிந்திருக்கிறார். ஒருபோது நீ கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை. அவர் உன்னை கைவிடாத தேவனாய் இருப்பார். கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். முக்கியமான நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த வேளையில ஒவ்வொருவரும் நம்ம அர்ப்பணிப்போமாக. ஓ மகிமை பக்கத்துடா ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பீராக. ஆண்டவரே, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கைவிடாத தேவனாய் இருக்கிறார், நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த கைவிடாத தேவனை நாம் பற்றி கொள்வோமாக. கடைசி வரைக்கும் கைவிடாத தேவனாய் இருந்து நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை
அவர் இருக்கு மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இருக்கும் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இருக்கும் மாறாது எந்தன் வாழ்விலே. அல்லேலூயா. நம்ம இவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த வார்த்தையை கேட்டோம். ஒவ்வொரு லட்சியத்தோடு இருப்போம். இந்த பூமியில நம்ம சிருஷ்டித்ததே பெரிய ஒரு நோக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் சாதாரணவர்கள் அல்ல. நாம் வளர வேண்டும், அவருடைய ஆவிக்குரிய பகுதியிலே வளர வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். அல்லேலூயா. நீ ஒன்றையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். உயர்விலும் தாழ்விலும் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்துடா சூத்திரம் 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 சூத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சூத்திரம் 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 சூத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, என்ற இந்த பரிசுத்த ஆராதனையில ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்த அப்படி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையில அந்த வழி தப்பி போன கர்த்தாவே ஆண்டது ஆடுகளை வருகிற நாட்களில் நீங்க கொண்டு வாங்க. ஆண்டவரே, அவங்க கெட்டு போதுமுக்கு சித்தம் இல்லை. உடைய கட்டளையிலே மீறுகிற முரட்டாட்ட ஜனங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரமை கீழ்ப்படியாத ஜனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் அசதியாய் ஆண்டவரே கர்த்தாவே செய்கிற ஜனங்களை ஆண்டவர் நீங்க நேசித்து அவர்கள் மேல் அன்பு வைத்து வருகிற நாட்களில் நீங்க கொண்டு வாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க. நீங்க எங்களோடு பேசின அப்படி ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய், எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காய், அன்பின் வார்த்தைகளுக்காய், நன்மையான வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொருவரையும் இப்படி வார்த்தை மூலமா ஆசீர்வதித்தபடியா ஸ்தோத்திரம். ஒரு நாள் நீங்க வருவீங்க, உண்மை சந்திக்க நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உணவு இருக்கு, எல்லாருமே நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க. சாப்பாடு ஆகாரத்தை வீணடிக்க கூடாது, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு போங்க. இந்த முகாமும் 3 நாள் முகாமுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. ஜெப குறிப்பு இல்லாதவங்க நீங்க வாங்கிக்கலாம். யார்கிட்ட இல்லை ஜெப குறிப்பு இங்க வச்சிருந்தேங்க.